ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இனி நான் எழுதவே மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தா நான் கன்சிஸ்டன்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோ போட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆமாங்க, 2025 போன வருஷம் நடந்த எக்ஸாம் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ், தமிழ் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. இந்த கொஸ்டினை பார்த்து நான் நீங்கள் எக்ஸாம்ஸ்லாம் வேணாம், கொஸ்டின்லாம் லீக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, கொஸ்டின்லாம் டஃப்பாக கேட்குறாங்க, எங்கே படிக்கிறதுனே தெரியல, இது நம்ம படித்து டயத்தை செலவழிக்கிற நேரம் எங்கேயாச்சும் ஒரு பக்கம் வேலைக்கு போனால் கூட இந்நேரம் நம்ம நிறைய ஸ்கில்ஸை வளர்த்தி வேறு எங்கேயாச்சும் கூட போயிருக்கலாம் அப்படின்னு நினச்சி எக்ஸாம்ஸை குயிட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எக்ஸாம் படிக்கக்கூடாது அப்படின்னு முடிவான பின்னாடி சரி ஒரு ஸ்கில் பேஸ்டான ஜாபுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வேலைக்கும் நான் போயிட்டு இருந்தேன். ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி எனக்கே ஒரு சந்தேகம், ஏன் உன்னால் முடியாது, உனக்கு என்ன வயசு என்ன அவ்வளோ ஆயிடுச்சா, நீயும் படிச்சேன்னா கண்டிப்பாக இந்த அட்டம்ப்டில் கண்டிப்பாக நீ பாஸ் ஆகிடலாம், ஆட்சி மாற்றமும் நடந்துருச்சுல, நீயும் மாறினா போதும், இது கண்டிப்பாக உன்னோட சக்ஸஸை தீர்மானிக்கக்கூடிய ஒரு இயராக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த எக்ஸாம்ஸ்குள்ளே நான் மறுபடியும் என்டர் ஆகிட்டேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கிற நாள் என்னோட 4வது நாள், நான் ஸ்டார்ட் பண்ண 4வது நாள் இது. இப்போ நான் என்ன சப்ஜெக்ட் மட்டும்தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா பாலிட்டி மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பாலிட்டியில் நமக்கு 15 கொஸ்டின் கேட்குறாங்க, சுலபமாக 15 கொஸ்டின், கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டால் கூட நமக்கு ஒரு பிக் ஏரியா அப்படிங்கிறனால இந்த பாலிட்டி நான் ஃபஸ்ட்டு தொட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் எனக்கு பாலிட்டி அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் கூட. இப்போ பாலிட்டிலேயே நான் குடியரசுத் தலைவருடைய இது வரைக்கும் நான் முடிச்சிட்டேன், மத்திய அரசில் குடியரசுத் தலைவர் வரைக்குமே நான் முடிச்சிட்டேன். அது என்ன குடியரசுத் தலைவர் வரைக்கும் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நான் படிச்சுட்டு இருக்க புக்கில் அந்த ஆர்டர் தான் இருக்குது. சரி, இப்போ நான் அரசியலமைப்பு முக்கிய கூறுகள், யூனியன் பிரதேசம் எல்லாமே நான் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டேன். ரீகால் தான் பண்ணணும், அதிகமாக நான் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் எனக்கு அதெல்லாம் மைண்டில் நிற்கும். இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படி பார்த்தோம்னா, அந்த சின்ன சின்ன டாபிக் இருக்குல்ல, பொது வாழ்வில் ஊழல்கள், அது தொடர்பானது, மனித உரிமைகளை எப்படி இது பண்ணலாம், அப்புறம் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இந்த சிவிசி, சிபிஐ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன சின்ன டாபிக்லாம் நம்ம ஈஸியாக, அது கொஞ்சம் குழப்பமான டாபிக், கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. இப்போல்லாம் அந்த மறு நியமனம் தகுதியற்றவங்களா தகுதியானவங்களா அப்படின்னு நிறையா ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. சரி, நான் அதை கொஞ்சம் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அதுலேயே எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, சரி நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. அதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு எப்படி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நான் இதில் இருக்கும். இப்போ இந்த ஒரு சீட்டில் நீங்கள் பாருங்களேன், லோக்பால்னா அந்த லோக்பாலில் தகுதிகள் மட்டும் நான் ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தேன் அப்படின்னா நான் இது ஃபுல்லாக நான் சொல்லணும், அந்த யார் யாருக்கு அவங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் அதில் நான் சொல்லணும் அப்படின்னா அது ஃபுல்லாமே எனக்கு ரீகால் ஆன மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சின்ன டெக்னிக் அங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி பர்ஃபெக்டாக இருக்கும்னு தெரில, நல்லா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இதை நான் ஷேர் பண்ணுறேன். தமிழில் நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, தமிழ் எப்படி படிக்கணும்னு தெரில, எனக்கு பயமாகவே இருக்குது தமிழ்னாவே. சரி, நான் இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு டாபிக் படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா புணர்ச்சி வினைகள் தெரியணும், வேறுபாடுகள், லகர வேறுபாடுகள் அப்படின்னு நான் இதெல்லாம் படித்தது தான், இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயந்தான் பாஸ் பண்ண முடியுமா, சரி எப்படி இருந்தாலும் படிச்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு புத்தாவோட நான் புக் எடுத்துட்டேன். இதில் நான் 1000 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதை வாங்கின கொஞ்ச நாள்லேயே எனக்கு சிலபஸ் மாறிடுச்சு. அப்போ இது வேஸ்டாலாம் ஆகலை, ஏன்னா இதில் நிறைய கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது நிறையாவே இருக்குது. நம்மளுடைய இலக்கணம் பேஸ் பண்ணியும் இலக்கியம் பேஸ் பண்ணியும் புக்கில் இருக்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கிறனால அப்பப்போ நான் இலக்கணத்துக்கும் நான் தனியாக புக் வாங்காமல் நான் இதிலே வச்சு நான் மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன் போன வருஷம் எக்ஸாம்ஸ்லாம். ஆனால் என் லேப்டாப்பில் நிறையா பிடிஎஃப் இருந்துச்சுனால டாஃபோடது, சுரேஷோடது, இந்த புத்தாவோட நியூவோட இது எல்லா பிடிஎஃப்மே இருந்தனால நான் அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்சம். ஆனால் பிடிஎஃப் வச்சு படிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். புக்கில் படித்தா மட்டும்தான் நல்லா கிளியாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இருந்தாலும் இன்னைக்கு தமிழ் கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும் அப்படின்னு நான் சொல்லில் இருக்கக்கூடிய இலக்கணத்தில் நம்ம வேர்ச்சொல்லிருந்து வினையாளன் பெயர், வினையச்சம், பெயரச்சம் இதெல்லாம் நம்ம படிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு டார்கெட்டோடு இருக்கேன். என்னோட லேப்டாப்பில் அதிகமாக நமக்கு படிக்கிறதுக்கு தேவையான பிடிஎஃப்லாம் நிறையாவே வச்சுருக்கேன். அதனால தான் நான் லேப்டாப் எடுத்துட்டேன். சரி, நம்ம டேஃபோடது, சுரேஷோடது எல்லாத்தையுமே நம்ம ரெஃபர் பண்ணிட்டு எது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்படி உள்ளே போயிட்டேன். அடுத்து புத்தாவோட இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அவ்வளோ ஒன்றும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதனால நான் கடைசியில் எதை நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா டேஃப்லேயே எடுத்து படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த சுட்டெழுத்துக்கள், இணை எழுத்துக்கள் இதெல்லாம் நான் டேஃப்லேயே இன்னைக்கு படிச்சுட்டு இன்னைக்கு தமிழ் ஃபஸ்ட்டு தொடங்கி ஒரு சும்மா கொஞ்சமான டாப்பிக்கை மட்டும் முடிச்சு நான் வச்சுட்டேன். மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு மறுபடியும் தமிழ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் படித்ததில் சரி கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஃபோட கொஸ்டின்ஸ்லாம் அப்படியே எடுத்து அப்படி லைட்டாக பார்த்துட்டு இருந்தேன். சரி, எனக்கு இந்த ஒரு டாபிக்லாம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. போன வருஷம்லாம் இந்த டாப்பிக்லாம் நான் படிக்கவே மாட்டேன். அந்த மேல்வாயி கீழ்வாயி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் எப்படி இருந்தாலும் இதை படிச்சு தான் ஆகணும், இந்த தாட்டி எல்லா இலக்கணத்தையும் படிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே படிச்சுட்டேன். இதெல்லாம் நான் நல்லா ரிவிஷன் பண்ணணும், இல்லை அப்படின்னா எனக்கு சுத்தமாக எனக்கு மைண்ட்லேயே ஏறாது. ஒரு புக்கில் படிக்கிறதுக்கும் நம்மளே கைப்பட எழுதின நோட்ஸில் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் போன வருஷம் நான் இலக்கணத்துக்காக எடுத்த என்னோட சின்ன நோட்ஸில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த
ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் சில டாபிக்லாம் வந்து கைப்பட நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரி நம்ம ஒரு களைப்பா இருக்கே கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு லெமன் ஜூஸ் கலக்கிட்டு லைட்டாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஈவினிங் 5 மணிக்கு மேலே போன வருஷம் நடந்துச்சுல அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணியிருந்தோம், நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ல என்னென்ன தப்பு பண்ணியிருந்தோம் அது மட்டும் தான் என்னோட மெயினான ஒரு நோக்கமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா தெரியாத கொஸ்டினை எல்லா பேருமே ஒரு ஃப்ளூவில் தான் அடிச்சிருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணுறது மட்டும்தான் தப்பு பண்ணுறத நம்ம திருத்தினாவே போதும். அடுத்து வர எக்ஸாம்ஸில் நம்ம வந்து பாஸ் பண்ணுறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு நான் ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எதுலையாச்சும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்னு. ஆனால் ஒரு 4-5 கொஸ்டின் நான் வந்து ஈஸியாகவே இது போட்டிருந்துருக்கலாம். ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் மூலிமா நான் வந்து தப்பு பண்ணியிருந்திருக்கேன் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். நீங்களும் நீங்கள் அட்டன் பண்ண லாஸ்ட் எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து என்னென்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு பாருங்கள். அப்புறம் ஏதாச்சும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா அதையும் நல்லா கன்சிடர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் நீங்கள் எந்தெந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அப்படின்னு. இந்த எக்ஸாமில் எங்கேருந்து கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் ஒரு முடிவில் இருக்கேன். புக்கில் இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே நம்ம தரவு பண்ணிக்கலாம். அவங்க எங்கேருந்து கேட்டாலும் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்கேன். யூனிட் 6 நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அதில் 20 கொஸ்டின் கேட்குறாங்க. 20 கொஸ்டின், பாலிட்டியில் ஒரு 15 கொஸ்டின் அப்படின்னாவே நம்ம 35 கொஸ்டின் பக்கம் வந்துருச்சு. அதனால நான் வந்து பாலிட்டியும் இந்த யூனிட் 6 வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு யூனிட் 6லேயே நான் திருக்குறளை ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருக்கேன். ஏன்னா போனதாட்டி திருக்குறளில் இருந்தும் திருவள்ளுவரை பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால நான் 11th புக் எடுத்துகிட்டு திருக்குறள்லாம் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப சிரமமாக இல்லை. நான் ஆல்ரெடி நான் வந்து திருக்குறள்லாம் நான் வந்து படித்தனால 6th-லேருந்து 12th பழைய புக்கு நியூ புக்கு எல்லா திருக்குறளுமே நான் படிச்சுட்டேன். அதனால இப்போ எனக்கு கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. என்ன பொருள் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா உணர்ந்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் பொருள் உணர்ந்து படித்தா மட்டும்தான் எக்ஸாம்ஸில் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நான் வந்து பொருளை மட்டும்தான் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து படிச்சுட்டே இருந்தேன். நீங்களும் வந்து பொருளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவருக்கு முக்கியத்துவம் கொடுங்க. போனதாட்டிலாம் வந்து திருவள்ளுவர் பற்றி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அவரோட படத்தை வரைஞ்சவங்க யார் அப்படின்லாம். இதெல்லாம் வந்து டேஃப் புக்கில் இருக்குது. டேஃப் புக்கில் ரொம்ப டீட்டெயிலாக வந்து திருவள்ளுவரை பற்றி கொடுத்துருந்தாங்க. அதை நான் வந்து மறுபடியும் நல்லா டீப்பாக படிக்கணும். நீங்களும் அதை டீப்பாக படிச்சுக்கோங்க. நமக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆக வேணாம். நம்ம எப்படிடா சிலபஸை முடிக்கிறது அப்படின்னு பொறுமையாக கிராஜுவலாக போங்க. அதே மாதிரி ரிவிஷன்லேயே கொண்டு போங்க. நான் இந்த தாட்டி நான் பிளான் பண்ணியிருக்கிறதே அதே தான். ஏன்னா நான் போன தாட்டி நான் பண்ண மிஸ்டேக்கை நான் இந்த தாட்டி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நான் ரிவிஷன் மட்டும் தான் நான் மெயினாக பார்த்துட்ருக்கேன். இப்போ நைட் டைம் ஆயிடுச்சு. நான் மேக்ஸ் நான் இந்த காலையிலேருந்து போட்டு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கமுத்து சாரோட மேக்ஸ் கிளாஸை பார்த்து இந்த டேவ் அப்படின்னு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இந்த வீடியோ என்னோட சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. இது எப்படி வரப்போகுதுன்னா எனக்கு தெரியல. யாரெல்லாம் பார்ப்பீங்க எப்படிலாம் எனக்கு தெரியல. ஆனால் என் டேயில் வந்து எப்படி என்னோட டே போகுது, நான் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் ஹைப்பை கொடுக்கும். நம்ம இதே மாதிரி மோர் வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணி நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ மணி நேரம் படிப்பீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.